கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் இவ்வளோ பேர் பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லேயும் படுத்துட்டு இவ்வளோ கஷ்டமாக ஒரு வேதனையான விஷயம்லாம் நிறைய இருக்குது. நம்மளால் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியலனாலும் நம்மளால் ஜெபம் பண்ண முடியும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, பைபிளில் குஷ்டரோகின்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது குஷ்டரோகி, அவருக்கு உடம்பு ஃபுல்லாக புண்ணாயிட்டு ரத்தம் ஒழிஞ்சிட்டே இருக்கும். அப்போது அவர் ஒரு மலை அடிவாரத்தில் அவர் இருந்திருப்பார். ஏசப்பா அந்த வழியாக நடந்து வருவார். இவர் ஏசப்பாவை பார்த்த உடனே ஏசப்பா அந்த ஊரில் நிறைய அற்புதங்கள் செய்கிறத இவர் கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே நம்மளுக்கும் சுகம் கிடச்சிடாதா அந்த ஏக்கத்தில் ஏசப்பா பார்க்க நேரில் வருவார். அப்படியே கூனி குறுகி வருவார். இப்போ ஏசப்பா பார்த்து ஏசப்பாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த குஷ்டரோகி என்ன சொல்லுவார்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொல்லுவார். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இஷ்டம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை சரி பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லுவார். அப்போ ஏசப்பா சொல்லுவார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லுவார். எனக்கு அதுதான் ஆசை, நீ நல்லா இருக்கணும் தான் எனக்கு ஆசைன்னு ஏசப்பா சொல்லியிருப்பார். நம்ம பொருளாதார ரீதியாக பண விஷயத்தில், கடன் பிரச்சனையில் இப்படி தான் இருக்கணுமா, இதுதான் ஏசப்பாவோட விருப்பமா? கிடையவே கிடையாதுங்க. நம்ம நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் அவர் சித்தமே. அப்போது நம்ம என்னென்னலாம் பிரச்சனையாக இருக்கோ, பலவீனமாக இருக்கோ, நம்ம நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா நிச்சயமாக கேட்பார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, பார்த்துக்கலாம். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.